திருவம்பாவை விரதத்தை முன்னிட்டு இலங்கை சைவ மகாசபையின் வருடாந்த ஈழத்து சிதம்பரம் நோக்கிய ஆன்மீக பாத யாத்திரை 11வது வருடமாக மாதகல் சம்புநாத ஈச்சரர் முன்றலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பமாகியது. சம்பில்துறை சம்புநாத ஈச்சரர் ஆலயத்தில் ஆரம்பமாகிய ஆன்மீக பாத யாத்திரை சாந்தை, பனிப்புலம், சுழிபுரம், மூளாய், பொன்னாலை, காரிநகரில் உள்ள பல்வேறு இந்து ஆலயங்களையும் தரிசித்தவாறு காரிநகர் ஈழத்து சிதம்பரத்தை சென்றடைந்தது. இதன் பொழுது அடியவர்களால் சிவனுக்குரிய பஜனைகள் பாராயணத்துடன் பாத யாத்திரை தரிசித்த ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு தன்னார்வர்களால் தாகசாந்தியும் வழங்கப்பட்டது. பாத யாத்திரையில் அகில இலங்கை சைவ மகாசபையினர், தமிழ் சைவ பேரவையினர், சிவமங்கையர், சிவ தொண்டர்கள், அடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அனைத்து ஊர்களை 20க்கும் மேற்பட்ட ஊர்களை கடந்து இந்த பாத யாத்திரை பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே உள்ள சிவனடியவர்கள் இன்றைய தினம் குறிப்பாக சாந்தையிலே சிவதொண்டர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் தாங்கள் புதிய சீருடை ஒன்றை அறிமுகம் செய்து இணைந்து கொண்டார்கள். ஆகவே இப்போதுள்ள சூழ்நிலையிலே இளைஞர்கள் யுவதிகளை நல்வழிப்படுத்துவதற்கு மது போதை புகையற்றவர்களாக மற்றும் ஒரு நெருக்க சீலர்களாக அறநெறி பண்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு இந்த பாத யாத்திரை துணை புரியும் என நம்புகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு பெற்றோர் அறநெறிப்பாற்பட்டு இறைநெறிப்பாற்பட்டு இந்த இதுகளை வளர்க்க வேண்டும் என்றும், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே எங்களுடைய ஆளுநர் அரசாங்க அதிபர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே பிள்ளைகளை அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இந்த பாத யாத்திரையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைய தினம் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் சிவதொண்டர்களாக, சிவமங்கையர்களாக பாடசாலைகளிலும் அங்கம் வகிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பாத யாத்திரையிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இறைசிவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அகில இலங்கை சைவ மகாசபையினர் சார்பாக விடைபெற்றுக் கொள்கின்றோம். ஓம் நம சிவாய.